மல்லி. அன்னபூர்ணிக்கு ஏற்கனவே விஷயம் தெரிஞ்சு போச்சு. அதோட மல்லி வர இங்கே ஃபீல் பண்ணி அழுதாங்க இல்லையா, அதனால அன்னபூர்ணி என்ன பண்ணுறாங்க, விஜய்க்கு கால் பண்ணி வெண்பாக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னு ஸ்டேஷனில் சொல்லி விஜயை ஹாஸ்பிட்டலுக்கு வர வைக்கிறாங்க. அதே மாதிரி வீட்டுக்கு கால் பண்ணி விஜய்க்கு ஜெயிலில் சின்னதாக அடிபட்டு போச்சு, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கோம், உடனே கிளம்பி ஹாஸ்பிட்டல் வாங்கன்னு சொல்லி இங்கே ராஜீவும் வெண்பாவும் வர வச்சிடறாங்க. இங்கே 2 பேரும் வந்து ஹாஸ்பிட்டல் நிற்கும்போது மல்லிக்கே அதிர்ச்சியாக இருக்குது. விஜய் ஓடி வந்து, என்னாச்சு மல்லி, வெண்பா எங்கே இருக்கா, வெண்பாக்கு இப்போ பரவாயில்லையா, என்னாச்சு வெண்பாக்கு அப்படின்னு பதட்டத்தோட கேட்குறாரு. மல்லிக்கு ஒன்றுமே புரியல. என்ன விஜய் சொல்கிறீங்க, வெண்பாக்கு ஒன்றும் ஆகலையே, வெண்பா வீட்டில் இருக்கா, நல்லா தான் இருக்கா விஜய், வெண்பா வீட்டில் இருக்காளா, அப்படி இருக்க மல்லி கால் பண்ண வெண்பாக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொல்லி அப்படின்னு விஜய் கேட்குறாங்க. கரெக்டாக வெண்பா ஓடி வராங்க. டாடா அப்படின்னு ஓடி வந்து விஜயை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. விஜய் ஒன்று, வெண்பா நல்லா இருக்கியாம்மா, உனக்கு ஒன்றும் ஆகலையே, உனக்கு எதோ ஆச்சுன்னு சொல்லி டாடா பயந்து போயிட்டோமா அப்படின்னு வெண்பாவை கட்டி பிடிச்சி முத்தம் விடுறாரு விஜய். அப்போ தான் ராஜி, இங்கே பாரு விஜய், எனக்கு தெரியும்டா இது எல்லாமே இவளுடைய வேலையாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு, இவன் ஏன் தான் இப்போ இருக்கான்னு தெரியல விஜய், சொத்துன்னு சொத்துக்கே ஆசைப்பட்டுருக்கா. அவள் நீ போனதுலேருந்து வீட்லேயே இல்லை விஜய், அவள் பட்டுக்கு வரா போகிறா, வெண்பாவை சுத்தமாக கவனிக்கதே இல்லை. ரஞ்சிதா தான் வெண்பாவை ஃபுல்லாக பார்த்துக்கிறா. நீ வேணா வெண்பாட்டை கேட்டு பாரு, என்னாச்சு மல்லி உனக்கு, ஏன் மல்லி இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு விஜய் கோவமா மல்லியை பற்றி கேட்குறாங்க. மல்லி உடனே அழுதுகிட்டு, விஜய் நான் சொல்கிறது கேளுங்க விஜய், இவங்க நல்லவங்களே இல்லை, இவங்க ரொம்ப மோசமானவங்க, இவங்க தான் நீங்கள் உள்ளே போனதுக்கு முக்கியமான காரணமே. ஆனால் எங்கே நான் இதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு தேவையில்லாமல் என் மேலே பழிய போடுறாங்க விஜய், ப்ளீஸ் விஜய் அவங்க சொல்ல நம்பாதீங்க விஜய் அப்படின்னு மல்லி சொல்கிறாங்க. ஆனால் விஜய் ஒன்று, போதும் நிப்பாட்டு மல்லி, எங்கள் அக்கா என்னை வெளியே கொண்டு வரதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா, அவங்க நேற்று கூட வந்து என்னை ஜெயிலில் பார்த்தாங்க, எனக்கு சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்தாங்க, வெண்பாட்டை பேசுறதுக்கு வீடியோ காலில் அரேஞ்ச் பண்ணாங்க, ஆனால் நீனு என்னை வந்து ஜெயிலில் பார்க்கவே இல்லையே மல்லி, ஏன் மல்லி அப்படி நான் உனக்கு என்ன துரோகம் பண்ணேன் அப்படின்னு மல்லியை பார்த்து விஜய் கேட்குறாரு. மல்லியால் ஒன்றுமே பேச முடியல. தெரியும் விஜய், எனக்கு நல்லாவே தெரியும், நான் எது சொன்னாலும் நீங்கள் நம்ப மாட்டீங்க அப்படின்னு நல்லாவே தெரியும், ஏன்னா இவங்க அந்தளவுக்கு உங்களை ஏமாற்றி வச்சுருக்காங்க, அவங்க நடிக்கிறாங்க விஜய் அப்படின்னு விஜய்கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணுறாங்க மல்லி. ஆனால் விஜய் எதையுமே கேட்கறதா இல்லை. அப்போ தான் நம்ம அன்னபூர்ணி வெளியே வராங்க. அன்னபூர்ணி தள்ள கட்டுப்படுறதை பார்த்து, வெண்பா பிக் பாட்டி என்னாச்சு உங்களுக்கு, ஏன் கட்டு போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்க, விஜய் ஒன்று, என்னாச்சுமா உங்களுக்கு, எதுவும் பிரச்சனையா அப்படின்னு கேட்க, ஆமாம் தம்பி, நேற்று எனக்கு காரில் ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு, அது பண்ணது யார் தெரியுமா, உங்கள் அக்கா தான் அப்படின்னு சொல்ல, விஜய் ஒன்று, போதும் நிப்பாட்டுங்கம்மா, இப்படி எல்லாருமே எல்லா பிரச்சனையும் காணும் எங்கள் அக்கா தான் சொன்னீங்கன்னா அப்படி எங்கள் அக்கா உங்களை என்ன பண்ணிட்டாங்க, ஏன் இப்படி தேவையில்லாமல் அக்கா மேலே பழி போகிறீங்க, இதெல்லாம் நல்லா இல்லை சொல்லிட்டேன் அப்படின்னு விஜய் சொல்லும்போது, இல்லை தம்பி நான் சொல்கிறது கேளுங்க, மல்லி எப்போதுமே எதுக்காகவும் பொய் சொல்ல மாட்டா, அதே மாதிரி நானும் அப்படி தான் தம்பி, எங்களுக்கு உங்கள் அக்கா மேலே பழி போடுறதுனால என்ன ஆக போகுது, சரி நீங்கள் இவ்வளோ தான் சொல்கிறீங்களே, உங்கள் அக்கா நல்லவங்க தானே, ஆனால் நான் ஒரு வீடியோ காட்டுறேன், அந்த வீடியோ பார்க்குறீங்களா, அப்போ தான் தெரியும் உங்களுக்கு உங்கள் அக்கா நல்லவங்களா இல்லையான்னு சொல்லிட்டு அப்படின்னு இங்கே ரஞ்சிதா பேசுகிற ஒரு வீடியோவை நம்ம அன்னபூர்ணி ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோவை போட்டு காட்டுறாங்க. மல்லிக்கே தெரியல என்ன பெரியமா இது அப்படின்னு கேட்க, பாரு புள்ள நீயும் பாரு அப்படின்னு காட்டுறாங்க. நம்ம ரஞ்சிதா இருக்காங்க இல்லையா, அவங்க கால் பண்ணி அவங்க அம்மாட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அம்மா ராஜி பெரியம்மா நாம் நினைக்கிற மாதிரி இல்லைம்மா, அவங்க பயங்கர கிரிமினல்மா, பாருங்களேன் மாமாவோட சொத்துலத்தையும் அவங்க பேருக்கு மாற்றத்துக்கு பயங்கரமாக திட்டம் போட்டிருக்காங்க, பிஸ்னஸில் ஒரு சின்ன பிரச்சனையை உண்டு பண்ணி அது மூலிமா மேனேஜரை வச்சு விஜய் மாமாவுக்கு பெரிய ப்ராப்ளத்தை உண்டு பண்ணிட்டாங்க. இப்போது மாமா அரெஸ்ட் ஆகி உள்ளே இருக்கார், அதுவும் இன்னும் 2 வருஷத்துக்கு மாமாவை வெளியே வர விடாமல் பண்ணுறதுக்கு எல்லா ஏற்பாடும் ராஜ்யமாக பண்ணிட்டாங்க. அதோட மாமாவோட சொத்துலத்தையும் அவங்க பேரில் மாற்றிக்க போகிறாங்க, ஏன்னா அப்போ தான் விஜய் மாமா மேலே எந்த சொத்தும் இருக்காது. அப்புறம் விஜய் மாமா வெளியே வரும்போது அவர் ஒரு சாதாரண ஆளாக இருப்பார், அப்போது ராஜியம்மா பேச்சை மட்டும் தான் கேட்டாகணும். அந்த டைமில் ராஜியம்மா மல்லி உனக்கு செட் ஆக மாட்டா, அவளை வீட்டோட துரத்துன்னு சொல்லி அதுக்குள்ளே மல்லிகிட்ட சொல்லி மல்லியும் வீட்டோட துரத்திடுவாங்க, மல்லிக்கும் விஜய்க்கும் டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துருவாங்க. அப்புறம் ராஜியம்மா விஜய் மாமாவை எனக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. இதுதான் உங்கள் திட்டம், பயங்கரமாக திட்டம் போடுறாங்கம்மா ராஜிம்மா, உங்களை தான் தூக்கி சாப்பிட்டுட்டாங்க, உண்மையிலேயே ராஜிம்மாவுடைய மூளை பயங்கரமான கிரிமினல் மூலமா அப்படின்னு ரஞ்சிதா அவங்க அம்மாட்ட வீடியோ காலில் பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் நம்ம அன்னபூர்ணி வீட்டில் பார்த்துருக்காங்க. பார்த்தது மட்டும் இல்லாமல் ஃபோனில் வீடியோவாகவும் எடுத்திருக்காங்க. எடுத்து முடிச்சுட்டு தான் இதை எப்படியாவது நாம் விஜய் தம்பியை சொல்லி ஆகணும் அப்படின்னு கிளம்பி ரொம்ப வேகமாக ஜெயிலுக்கு போகிறதா போயிருக்காங்க. அப்போ தான் நம்ம ராஜேஸ்வரி ஒரு ஆள் செட் பண்ணி காரில் வந்து மோதினது மட்டும் இல்லாமல் நம்ம அன்னபூர்ணி மயக்க அணைச்சிட்டாங்கன்னு சொல்லி அந்த டிரைவர் அங்கேருந்து கால் பண்ணி ராஜேஸ்வரி மேடத்தில் பேசுகிறான்.
ராஜி மேடம், நீங்கள் சொன்ன மாதிரி அந்த குண்டு பொம்பளைய கார் ஏற்றிட்டேன், கீழே வந்து மண்டை உடஞ்சி ரத்தம் ஓடிட்டுருக்கு, இப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்க அவங்க உடனே சொல்கிற மாதிரி ஓகே மேடம், இந்த நம்பருக்கு கால் பண்ணி இவங்களை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி சொல்லணுமா, ஓகே மேடம் சொல்லிடுறேன் அப்படின்னு அந்த ரவுடி கால் பண்ணி மல்லி தானே நீங்கள், இதுமாதிரி உங்கள் பெரியம்மாக்கு அடிபட்டு போச்சு, ஹாஸ்பிட்டல் சேர்த்துருக்கேன், உடனே போய் பாருங்கள் அப்படின்னு அவனே சொல்கிறான். சொல்லிவிட்டு அவன் கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலையும் அட்மிட் பண்ணிட்டு போகிறான். இதையும் நம்ம அன்னபொன்னி மயக்கத்தில் இருக்க மாதிரி நடிச்சுக்கிட்டு வீடியோ எடுத்திருக்காங்க. இது எல்லாத்தையுமே விஜய் பார்த்துறாரு. பார்த்தோன்னு தான் விஜய்க்கு புரியுது. அப்போது மல்லி சொல்கிறது உண்மைதான், நாம் தான் நம்ம அக்காவை நம்ம அம்மா மாதிரி நினச்சோம், நாம் தான் அவங்க மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கோம், ஆனால் நம்ம அக்கா நம்மளை கொஞ்சம் கூட மதிக்கவே இல்லை, நம்மள்கிட்ட இருக்க சொத்துக்காக நமக்கே துரோகம் பண்ணியிருக்கா, மிகப்பெரிய சதி வேலை பார்த்துருக்கா, நாம் போய் நம்ம அக்காவை இந்த அளவுக்கு நம்பணுமே அப்படின்னு விஜய்க்கு மிகப்பெரிய ஒரு குற்றமுணர்ச்சியாக இருக்குது. நான் தான் ஏமாந்துட்டேன் அப்படிங்கிறத விஜய் அப்போ தான் புரிஞ்சுக்கிறாரு. அப்படி ராஜேஸ்வரி பார்த்து முறைக்கிறாரு. ராஜு ஒன்று விஜய் இதெல்லாம் நம்பாத விஜய், எல்லாமே போயிடா, ஏதோ வேணும்னு திட்டம் போட்டு பண்ணுறாங்கடா அப்படின்னு ராஜி விஜய்கிட்ட சமாளிக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் விஜய் பயங்கர கோவத்தோட அக்கா போதும் நிப்பாட்டுக்கா, இதுக்கு மேலே நீ சொல்கிற எதுவும் நம்ப தயாராக இல்லை, நான் உன்னை எந்த அளவுக்கு நம்பினேன், ஆனால் நீ எனக்கு இம்புட்டு போய் துரோகத்தை பண்ணணும்னு சொல்லி சத்தியமாக எதிர்பார்க்கலக்கா, தயவு செஞ்சு எதுவும் பேசாதக்கா, உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப அருவருப்பாக இருக்கா அப்படின்னு ராஜேஸ்வரியை கண்டுபிடித்துட்டார் விஜய். அதோட மல்லியை கையை பிடிச்சி என்னை மன்னிச்சு மல்லி, இது வரைக்கும் எங்கள் அக்கா பேச்சு கேட்டு எத்தனையோ நான் அவனை கஷ்டப்படுத்திருக்கேன், உன் மனசை காயப்படுத்த மாதிரி பேசியிருக்கேன், உன்னை ஏன் வீட்டோட கூட துரத்திருக்கேன், ஆனால் நீ இது வரைக்கும் எங்களுக்காக உண்மையாக இருந்திருக்க, எங்களுடைய நல்லதுக்காக நிறைய தியாகம் பண்ணியிருக்க, உண்மையிலே நீ எனக்கு மனைவியை கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் மல்லி, என்னை மன்னிச்சிரு மல்லி அப்படின்னு மல்லிக்கிட்ட மனசார மன்னிப்பு கேட்குறாரு நம்ம விஜய்.